எல்லோர் வீட்டிலும் இப்படிதானா அல்லது இந்த வீட்டில் மட்டுமா? இப்பொழுது பார்ப்போமா? குழந்தைங்களை எழுப்ப சொன்னா காலையிலே நியூஸ் பேப்பர் வச்சு உக்காஞ்சிக்கிறது. இந்தாங்க காஃபி. காஃபி கேட்டது ஒரு குத்தமாமா? காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. எந்திரிங்க பிள்ளைகளா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எந்திரிங்க. நைட் எல்லாம் போனை பார்க்க வேண்டியது, எழுப்ப தூங்க வேண்டியது. எந்திரிங்க. அம்மா இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அம்மா, ப்ளீஸ்மா. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? தினமும் இவங்களை எழுப்புறது ஒரே போராட்டமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் இருக்காங்க. வீட்டுக்கும் எந்த உதவியும் பண்ணுறதில்ல, படிக்கிறதும் இல்லை. காலையில் எழுப்புனா எழுப்ப தூங்க வேண்டியது. இவங்கள வச்சு நான் என்னதான் பண்ணுறது? டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன நான் என்ன பண்ணேன்? நல்லா யோசிச்சு பாருங்க. மொபைலை தானே பார்த்துருந்தீங்க, அதே தான் உங்கள் பிள்ளைகளும் பண்ணுறாங்க. நான் வேலை விஷயமா ஃபோன் பார்க்குறேம்மா. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது ஃபோனில்? ஆனால் ஒன்றா இது ஒன்று சொல்லிடுறது. சீக்கிரமா எந்திரிங்க பிள்ளைகளா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. எந்திரிங்க. சரிங்கம்மா. காட்சி 2. பள்ளி. ஆசிரியர் மாணவர் உறவு என்பது புனிதமானது. மாதா பிதாவிற்கு அடுத்து குரு என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஒரு சிற்பியிடம் ஒரு கல்லை கொடுத்தால் எப்படி அதை அழகான உயிரோட்டமிக்க சிலையாக மாற்றுவாரோ அதே போன்றுதான் பல்வேறு குணாதிசயங்களை கொண்ட குழந்தைகளை சமுதாயத்துக்கு பயன் தரும் நபராக மாற்றும் பின்புலமாக இருப்பது ஆசிரியர்தான். அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஆசிரியர் எனது பள்ளி வாழ்க்கையை சிறப்பாக கடக்க எவ்வாறு துணை நிற்கிறார் என்று இங்கு வகுப்பறையில் நடக்கும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு இடையே நிகழும் உரையாடலை பார்த்து தெரிந்து கொள்வோமா? ஜெய் குருதேவ் சில்ட்ரன். ஜெய் குருதேவ் மேம். சிட் டவுன். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? மேம் நான் முடிச்சிட்டேன் மேம். அப்புறம் என்ன? ஆனால் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் மேம். நீ ராகம் பாடும் போதே தெரியும் இப்படிதான் ஏதாவது சொல்வேன்னு. மேம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் மேம், அதனால் ஹோம்ஒர்க் முடிக்கல மேம். என்னடா நல்லா தானே இருக்க, நீ என்ன காரணம் சொல்ல போற? மேம் நான் முடிக்கலன்னு தான் மேம் நினச்சேன், ஆனால் எங்கள் ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு மேம். மேம் நான் முடிக்கிறேன் தான் மேம் நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மா பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேம். ஹோம்ஒர்க் முடிக்காததுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபோனை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்கிறது தான். எப்பட்றா மேம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆமாடா மேம் கரெக்டாக சொல்கிறாங்க. நானும் நீ அமிச்ச ரீல்ஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாரும் என்ன ஏமாத்துறதா நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் ஏமாந்து போகிறீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கதை சொல்லட்டா? ஐ மேம் கதை சொல்ல போறாங்க, சொல்லுங்க மேம். இந்த கதையை நீங்கள் கேளுங்க, நீங்களும் அதை பாருங்க. காட்சி 3. ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல்னா டாக்டர், நர்ஸ், நோயாளி, ஊசி, மருந்து மாத்திரை என்று தான் நாம் நினைப்போம். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு, உங்களுக்கும் தானே? சரி வாங்க பார்க்கலாம். கஷ்டப்பட்டு டாக்டரை படித்து ஒரு கிளினிக்கும் ஆரம்பித்தாச்சு, ஒரு பேஷண்ட்டு கூட வரவே இல்லை. என்ன பண்ணலாம்? படித்து முடித்து வேலைக்கு போன்னு வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்க. படித்து முடித்து வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் ஏமாத்தி பிழைக்கிறதே இந்த காலம். சூப்பர் ஐடியா வந்துருச்சு. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியில் ஒரு போர்டு எழுதி வைமா. என்னன்னு எழுதி வைக்கணும் டாக்டர்? உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தரவும், குணமாக விட்டால் 2000 திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி வைமா. சரிங்க டாக்டர். காலையிலிருந்து ஏமாத்தலான்னு பார்த்தா யாருமே சிக்க மாட்டாங்களே. அந்த போர்டில் என்னமா இருக்கிறது? என்ன? நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தரவும், குணமாகாவிட்டால் 2000 திருப்பி தரப்படும். எப்படியாவது இந்த 2000 ரூபாய் வாங்கிட வேண்டியதுதான். என்ன ஒரு பேஷண்ட்டு கூட காணோம்? டாக்டர் டாக்டர். வாப்பா உட்காரு. என்னப்பா உடம்புக்கு? டாக்டர் எனக்கு நாக்கில் சுவையே தெரியல டாக்டர். என்னது நாக்கில் சுவையே தெரியலையா? இருங்க வரேன். நாக்க நீட்டுங்க.
மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 10வது நம்பர் மருந்து எடுத்துட்டு வந்து ஒரு வாயில 2 சொட்டு சரிங்க எடுங்க. டாக்டர். வாயை திறங்க. நான் வாயை திறந்தா அகல பாதாளமே தெரியுதே. நர்ஸ் நிறுத்துங்க. டாக்டர், இது மருந்து இல்ல, பெட்ரோல். சூப்பர், இப்போ உங்க நோய் குணமாயிடுச்சு. எடுங்க 500 ரூபாவை. ஐயையோ, ஐயையோ, இந்த தடவை ஏமாந்துட்டோமே. நம்ம அவரை ஏமாத்தலான்னு வந்தா நம்மளே ஏமாந்துட்டோமே. விடக்கூடாது, இன்னொரு தடவை போகணும். உடனே வேண்டாம், 2 நாட்கள் கழித்து போகலாம். 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர், டாக்டர். வாப்பா உட்காரு. என்னப்பா உடம்புக்கு? டாக்டர், எனக்கு ஞாபக சக்தியே இல்லை, எல்லாமே மறந்து போச்சு டாக்டர். என்னது, ஞாபக சக்தி இல்லையா? எல்லாமே மறந்து போச்சா? சரி, காலையில என்ன சாப்பிட்டீங்க? மறந்து போச்சு டாக்டர். சரி, இந்த கிளினிக்கு எப்படி வந்தீங்க? தெரியல டாக்டர். சரி, உங்க பேர் என்ன? அதுவும் மறந்து போச்சு டாக்டர். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்துட்டு வாங்க. சரிங்க நர்ஸ் டாக்டர். நிறுத்துங்க. போன தடவை நாக்கில் சுவையே தெரியலன்னு சொன்னப்போ அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தான் என் வாயில விட்டீங்க. மறுபடியும் அதே 10ஆம் நம்பர் மருந்து எடுக்க சொல்றீங்க. சூப்பர், இப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. எடுங்க 500 ரூபாவை. இந்த டாக்டரை விடவே கூடாது. இன்னொரு தடவை வருவேன். 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர், டாக்டர். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். வெளியில யாருன்னு பாருங்க. சரிங்க டாக்டர். வாப்பா, என்னப்பா உடம்புக்கு? டாக்டர், எனக்கு கண்ணே தெரியல, எதையும் என்னால் பார்க்கவே முடியல டாக்டர். என்னது, கண்ணு தெரியலையா? எதையுமே பார்க்க முடியலையா? சரி இருங்க, வரேன். கண்ணை காட்டுங்க. நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். அந்த 2ஆம் நம்பர் மருந்து எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். இதை காலையில் இரவு டெய்லி 2 வாட்டி விடுங்க. சரிங்க டாக்டர். எனக்கு தான் நல்லா கண்ணு தெரியுதே, எதுக்கு இந்த மருந்தெல்லாம்? 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர், டாக்டர். எங்கேயோ கேட்டுக்கிறேன். நர்ஸ், சொல்லுங்க டாக்டர். வெளியில யாருன்னு பாருங்க. சரிங்க டாக்டர். ஓ, நீங்களா? ஓ, அவனா நீ? என்னப்பா, நான் கொடுத்த மருந்து வேலை செய்யலையா? ஆமாம் டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்து வேலையே செய்யல டாக்டர். இன்னத்துக்கே வேலை செஞ்சுக்கணுமே. சரி எங்க வரேன். கண்ணை காட்டுங்க. டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்தும் வேலை செய்யலை, எனக்கு நோயும் குணமாகல. இப்போ நீங்கள் தான் எனக்கு 2000 ரூபா தரணும். ஓ, 2000 ரூபா தரணுமா? சரி, இந்தாப்பா 2000 ரூபா. சரிங்க டாக்டர். டாக்டர், என்ன 2000 ரூபா நோட்டுன்னு சொன்னீங்க, 500 ரூபா நோட்டு கொடுக்குறீங்க? சூப்பர், இப்போ உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. எடுங்க 500 ரூபாவை. ஐயையோ, இது நான் கொடுத்த 500 ரூபாய். எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. அடக்கடவுளே, அடக்கடவுளே, எல்லாம் போச்சு. டாக்டர், உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். இருந்த அவ்வளோ ரூபாயும் போச்சு. சரி, இனிமேலாச்சு உழைத்து சம்பாதிக்க பார்க்கலாம். யாரையும் ஏமாத்தி பிழைக்க நினைக்கவே கூடாது. நம்ம வேலை தேடி ஒரு இன்டர்வியூ போலாம். பிள்ளைங்களா, நாம யாரையாச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சா நாம தான் ஏமாந்து போவோம். இனிமேலாவது காரணம் சொல்லாம கடமையை செய்யுங்க. நம்ம படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டா யாருக்கிட்டையும் ஏமாறாம அறிவால வெல்லலாம். ஓகே மேம். நாளைக்கு பிடிஎம் இருக்கு, எல்லாரும் பேரண்ட்ஸோட வந்துருங்க. ஓகே மேம். தேங்க் யூ. ஜெய் குருதேவ் மேம். காட்சி 4 பிடிஎம்.
எப்படி படிக்கிறாங்க எங்க பிள்ளைங்கெல்லாம்? நல்லா தான் மேம் படிக்கிறாங்க. என்ன ஹோம்ஒர்க் தான் டைம்க்கு சப்மிட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணுறாங்க? கேட்டிங்களே, நல்ல கேள்வி. எந்த நேரம் பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் மேம் இருக்காங்க. மொபைலை சார்ஜ் போனால் டிவி பார்க்குறாங்க. கரண்ட்டு போனால் வெளியே விளையாட போயிடுறாங்க மேம். இவங்கள வச்சு நாங்கள் என்ன தான் மேம் பண்ணுறது? இவங்க எதிர்காலத்தில் என்னவாக போகிறாங்கன்னு ஒரே கவலையாக இருக்குது மேம். கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி ஒரு காணொளி தயார் பண்ணியிருக்கோம். அந்த காணொளியை பாருங்க, நீங்களும் அதை பாருங்க. காட்சி 5. குருமடம். ஒரு கிராமத்திற்கு துறவி ஒருவர் வருகிறார். பலரும் வந்து அவரை தரிசித்து ஆசை பெற்று சென்றனர். அங்கு வந்த ஒரு இளைஞன், வணக்கம் சாமி. வணக்கம் தம்பி. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா, உனக்கு என்ன சந்தேகம்? உங்களை போன்ற பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து பல அறிவுரைகளை சொல்கின்றனர். ஆனாலும் இந்த மக்கள் அறவழியில் செல்வதில்லை. உங்களை போன்றவர்களின் அறிவுரையால் என்ன பயன் சாமி? தம்பி, நான் இன்னும் சில நாட்கள் இங்கே தான் தங்கி இருப்பேன். நான் இந்த ஊரை விட்டு செல்லும் போது நீ கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும். அதற்கு முன் ஒரு வேலை செய். ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோவில் மண்டபத்தில் கட்டிவை. நான் இந்த ஊரை விட்டு செல்லும் வரை அந்த குதிரை அங்கேயே இருக்கட்டும். என்ன சாமி, நான் கேள்வி கேட்டா பதில சொல்லாம இப்படி வேலை கொடுக்குறீங்க? நீ கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கும். அந்த குதிரைக்கு தினமும் உணவு வைத்து விடு. சரிங்க சாமி. துறவி ஓய்வெடுக்க செல்கிறார். மறுநாள் காலை மண்டபத்திற்கு வருகிறார். அப்போது அந்த இளைஞன் குதிரை இருக்கும் இடத்தை சுத்தம் செய்கிறான். இதேபோல் 4 நாட்கள் தொடர்கிறது. அடுத்த 5வது நாள் சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞனிடம் துறவி செல்கிறார். நம்ம கேள்வி கேட்டா பதில சொல்லாம இப்படி வேலை செய்ய வச்சுட்டாரே சாமி. அச்சச்சோ, சாமி வராரு. வணக்கம் சாமி. என்னப்பா, எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் அசுத்தம் பண்ணதான் செய்யுது. பிறகு ஏன் தேவையில்லாம சுத்தம் செய்கிறாய்? என்ன சாமி, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி கேட்குறீங்களே. திரும்ப திரும்ப அசுத்தம் ஆகுதுன்னு சுத்தம் செய்யாம இருக்க முடியுமா? அப்பா தம்பி, நீ அன்றைக்கு இதுதான் பதில். நீ இப்போது செய்யும் வேலையை தான் நானும் செய்கிறேன். அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல் நானும் அறிவுரைகள் சொல்கிறேன். இப்ப புரிஞ்சு சாமி. நான் இந்த அசுத்தமான இடத்த திரும்ப திரும்ப சுத்தம் செய்யற மாதிரி நீங்களும் மனிதர்களை நல்ல வழியில போறதுக்கு திரும்ப திரும்ப அறிவுரை சொல்றீங்க, அப்படித்தானே சாமி? சரியாக புரிந்து கொண்டார். என்ன மக்களே, புரிஞ்சுதா? பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நீங்களும் உங்கள் அறிவுரைகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். பார்த்தீங்களா அந்த துறவி என்ன சொல்றாருன்னு? ஒரு இடத்தை மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்தால்தான் அந்த இடம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதுபோல்தான் நாமும் நம் அறிவுரைகளை சலிப்படையாமல் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருப்போம். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற பழமொழிக்கேற்ப நாம் கூறும் அறிவுரைகள் மாணவர்களின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க உறுதுணையாக இருக்கும். பெற்றோர்களாகிய நீங்கள் மன உளைச்சல் கொள்ளாது தைரியமாக இருங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நன்றி மேம், இந்த காணொளி எங்களுக்கு மன வலிமையை தந்தது. பிடிஏ முடிந்து வீட்டிற்கு சென்ற பின் என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? வாங்க தூங்க போலாம். அறிவுரைன்னு நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க. போங்க. சரிம்மா, நான் தூங்க போறேன். கடவுளே, என்ன இவன் இப்படி பேசுறான்? எங்க பாரத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நீ தான்ப்பா துணையா இருக்கணும். எங்க குழந்தை நல்ல வழிக்கு கொண்டு வருவேன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க தூங்க போறோம். அப்பாவும் தூங்கிட்டாங்களா? 2 பேர் தூங்கிட்டாங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் அப்பா அம்மாவிற்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி பண்றீங்க?
அம்மா என்னாச்சு? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி பெரியம்மாக்கு கால் பண்ணலாம். ஹலோ பெரியம்மா, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பெரியம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க பெரியம்மா. என்னாச்சு திருவடி? அழுதுகிட்டே பேசுற? சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க பெரியம்மா, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி திருவடி, நீ டாக்டருக்கு கால் பண்ணு, நான் உடனே வரேன். சரிங்க பெரியம்மா. ஹலோ டாக்டர், அப்பா அம்மாவுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கும் வந்து டாக்டர் அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை டாக்டர். பொறுப்பா படுத்தப்படாத, என்னாச்சுன்னு சொல்லு. டாக்டர் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வாங்க டாக்டர். நான் நேற்று தான் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசினேன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. உன்னை பற்றின கவலை தான்ப்பா அவங்களுக்கு. நான் வரேன், நீ தைரியமா இரு. என்னது? என்ன பற்றின கவலையா? கடவுளே நீ தான் கடவுளே எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். நான் இனிமேல் ஒழுங்காக படிப்பேன், அம்மா அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்பேன். நான் இனிமேல் ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன், நான் நேரத்தில் வீணாக்க மாட்டேன். கடவுளே நீ தான் கடவுளே எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றணும். ப்ளீஸ் கடவுளே எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்று கடவுளே, ப்ளீஸ் கடவுளே எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்று கடவுளே. அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? அழுதுட்டே ஏதோ பேசிட்டு இருக்க, என்னாச்சுண்ணா சொல்லுண்ணா. அழுவாதனா அழுவாதனா? என்ன நடுராத்திரியில தூங்காம அழுதுட்டு பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்னாச்சு? எந்திரி. எந்திரி செல்லம், என்னாச்சு செல்லம், ஏன் அழுவுறீங்க? அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலில்ல? அப்பா நீங்களும் நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலில்ல? நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகல. நாங்கள் நல்லா தான்ப்பா இருக்கோம், நீ ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்னாச்சு? ஓ நான் கண்டதெல்லாம் கனவா? குழந்தை கனவு கண்டிருக்காங்க. சரி விடு, பயப்படாத, ஒன்றும் இல்லை. நல்ல வேலை, நான் கண்டதெல்லாம் கனவு, இதில் நிஜமாக இருந்தா. அம்மா நான் இனிமேல் உங்கள் பேச்செல்லாம் கேட்பேன், நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன். அப்பா நான் இனிமேல் ஃபோன்லாம் பார்க்க மாட்டேன், தங்கச்சியை நல்லா பார்த்துப்பேன். சரிப்பா விடு, தைரியமா இரு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எங்களை போன்ற அறிவில் அறிஞர்களின் உடலுக்குத்தான் அழிவு, ஆன்மா உங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்றைய தலைமுறையினரின் அறிவியலை ஆக்க நிலையில் பயன்படுத்தி வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதோடு எங்களை போன்ற அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தி இந்தியாவை வல்லரசாக்க துணை புரிவோம். வாழ்த்துக்கள். என்ன மாணவ செல்வங்களே, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூறும் அறிவுரைகளுக்கு சலிப்படையாமல் அதற்கு செவி சாய்ப்போமா? பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை வாழ்த்திக் கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்த்துக்கள் அவர்கள்